அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் இந்த திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டிஸ் செஞ்சு தரோம். நம்ம இப்போ வரகு இட்லி தோசை மிக்ஸ் தான் செய்ய போகிறோம். வரகில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒன்லி ஃபார் வரகில் மட்டுமே இந்த இட்லி தோசையை நம்ம செய்ய போகிறோம். வேறு எந்த விதமான பொருளும் இல்லை நம்ம சேர்க்கலை. உளுத்தம்பருப்பு, வரகு இது மட்டும்தான் எடுத்துருக்கோம். இட்லி அரிசி எதுவுமே இதில் கலக்காமல் வெறும் மில்லட்டில் மட்டுமே செஞ்ச இட்லி தோசை மிக்ஸ் இது. நைட்டு அரைச்சி புளிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம இதை இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி பானையில் லைட்டாக ஆவி வரட்டும், அப்புறமேட்டா இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லியை ஊற்றி வச்சாச்சு. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இது வேகும். வெந்துருச்சா என்னன்னு தொட்டு பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் இருந்தால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் கீழே இறக்கி வச்சு தட்டில் கொட்டுங்க. இப்போ எவ்வளோ இட்லி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். வெறும் மில்லட்டில் மட்டுமே செஞ்ச இட்லி இது. எந்த விதமான இட்லி ரைஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை ரிச் ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப அதிகம், கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் ரொம்ப கம்மி தான். இதுக்கு சைடிஷாக நம்ம இப்போ தக்காளி சட்னி செய்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி கூட இதுக்கு சைடிஷ் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாவில் நம்ம தோசை ஊற்றி பார்க்குறோம் பாருங்கள். தோசை எவ்வளோ சாஃப்டாக வரும் பாருங்கள். 5 நிமிஷத்தில் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி தரலாம். உங்களுக்கு வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இந்த மாவுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு பாருங்கள். இது வெறுமனே இட்லி மாவு இல்லாமல் சிறுதானியத்தில் மட்டுமே செஞ்ச தோசை மிக்ஸ் இது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் பல விதமான தோசை மிக்ஸு நாங்கள் செஞ்சு தரோம். இப்போ ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இதில் வரகு தோசை மிக்ஸ் செஞ்சு தரோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸில் நாங்கள் தோசை மிக்ஸ் செஞ்சு தரோம். சாம தோசை மிக்ஸ் செஞ்சு தரோம். வரகில் நம்ம ஏற்கனவே இப்போ வரகில் தான் நம்ம தோசை மிக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம். அதை பாருங்கள். நீங்கள் இட்லி செய்யறதா இருந்தால் நைட்டே இதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருங்க. புளித்த பிறகு இட்லி செய்யணும். தோசைனா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். குதிரைவாளியில் இட்லி தோசை மிக்ஸு, திணையில் இட்லி தோசை மிக்ஸு, கம்பு இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஃபுட்டு. கம்பில் இட்லி தோசை மிக்ஸு, ராகி மாவில் இட்லி தோசை மிக்ஸு, அப்புறம் கொள்ளில் இட்லி தோசை மிக்ஸு, நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் கருப்பு கவுனி அரிசி, பழைய கால ராஜாக்கள்லாம் இந்த அரிசியை சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரிசியில் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். இந்த அரிசியில் இட்லி தோசை மிக்ஸு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை மிக்ஸு, இதனுடைய பெனிஃபிட்ஸை பாருங்கள். ரொம்ப அதிகமான ஃபைபர் கண்டென்ட்லாம் இதில் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியாக தான் இருக்கும். இந்த அரிசியில் இட்லி தோசை மிக்ஸ் நம்ம செஞ்சு தரோம். இன்னொன்று கருங்குருவை அரிசி, அதுலேயும் நம்ம இட்லி தோசை மிக்ஸ் செஞ்சு தரோம். இது ஸ்கின் அண்ட் ஹேருக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கருங்குருவை அரிசி ரொம்ப பெனிஃபிட்ஸை பாருங்கள். இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த அரிசிலையும் நம்ம இட்லி தோசை மிக்ஸ் செஞ்சு தரோம். இது நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள். ஆல் டைப்ஸ் ஆஃப் மில்லட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸில் நம்ம பொங்கல் மிக்ஸும் அடை மிக்ஸும் செஞ்சு தரோம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.